ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய சேனலில் பலவிதமான டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தோம்னா, பெஸ்ட் சேவிங் பிளான்ஸ் இன் 2021. நம்ம என்னதான் சேமிக்கணும்னு நினச்சாலும் எப்படி சேமிக்கிறது, எந்த திட்டத்தின் மூலமாக சேமிச்சா நம்மளுக்கு அதிக பெனிஃபிட் கிடைக்குன்ற சரியான புரிதல் நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோவில் சேமிக்கிறதுனா என்ன, சேமிக்கிறதுக்கான முக்கியமான கோல்டன் ரூல் என்ன, நம்மளுடைய சேமிப்பை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது, இந்த 2021 வருஷத்தில் அதிக லாபம் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் சேவிங் பிளான்ஸ் என்ன. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் சேவிங்ஸ். பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வைப்போம். இல்லைன்னா கேஷாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பீரோவில் மாதம் ஒரு 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ நம்ம சேமித்து வைப்போம். இதுவும் ஒரு வகையான சேவிங்ஸ் தானே. இதுலேயும் நம்ம மாதம் காசு சேர்த்து தானே வைக்கிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இப்போ நான் என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மாதம் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு வரேன். ஒரு 10 மாதம் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஒரு 10,000 ருபீஸ் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. இதே டைமில் நான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் ஏதோ வாங்கணும்னு நினைக்கிறேன்னா என்னோட சேவிங்ஸ் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பிரேக் ஆகிடும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஏதாவது சேமிப்பு திட்டங்களில் சேர்ந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம செய்கிறப்போ இம்மிடியட்டாக நம்மளால் அதுலேருந்து வெளியில் வந்து நம்மளுடைய சேவிங்ஸை பிரேக் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம சேமிக்கிற பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இதே ஒரு சேமிப்பு திட்டத்தில் அதே அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அதுலேருந்து லாபம் அதிகமாக வரும். இந்த இடத்துல தான் சேமிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது. ஓகே, ஒரு வழியாக நான் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படி சேமிக்க முடியும்? சேமிக்கிறதுனா என்னன்னா, செலவு பண்ணாமல் இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் அதிகமாக தேவையில்லாமல் செலவு பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தோன்னா, வெளியில் போய் சாப்பிட்றது, இல்லைன்னா தேவையில்லாத ஷாப்பிங் பண்ணுறது. சும்மா வீட்டில் இருப்போம், கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். உடனே ஓகே ஷாப்பிங் போகலான்னு போவோம். அப்படி ஷாப்பிங் போனோன்னா அங்கே கண்டிப்பாக ஆஃபர் அது இதுன்னு ஏதாவது போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே நம்மளுக்கு வாங்கணும்னு தான் தோணும். உண்மையிலே அந்த பொருள் தேவையா தேவையில்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஓகே போயிட்டோம், ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு தான் வருவோம். எல்லா கடைக்கு வெளியிலையும் கண்டிப்பாக ஃபுட் கோர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக நம்ம போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். ஸோ ஒரு நாளைக்கு இப்படி வெளியில் போகிறது மூலமாக குறைஞ்சது 2000 ரூபாயிலேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். கண்டிப்பாக நம்மளுக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி ஷாப்பிங் பண்ணுறதுல தேவையான பொருட்களை வாங்கியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் போயிட்டோன்றதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கியிருந்தோன்னா நம்ம பண்ணின செலவு கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஆனால் இதே 4000 ரூபாயை ஒரு சேவிங் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்னே கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் அந்த கோல்டன் ரூல். எப்போவுமே நம்மளுடைய மைண்ட் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கினா தான் ஹாப்பினஸ்ன்ற மாதிரி நம்மளை ட்ரிகர் பண்ணும். ஆனால் அதுக்கு தேவையா தேவையில்லையான்றதை நம்ம யோசிக்கணும். நம்ம அப்படி வாங்குற பொருட்களை நம்ம எத்தனை தடவை பயன்படுத்துவோம், எவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குறோன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிக்கணும். உண்மையிலே ரொம்ப தேவையா இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். தேவையில்லையா அதுக்கான அல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது வழிகள் மூலமாக நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். முக்கியமாக நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும்தான் நம்மளுடைய சேவிங் பிளான்ஸை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ சேவிங்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம், சேவிங் பண்ணுறதுக்கான கோல்டன் ரூல் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பேசிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஃபினான்ஷியல் அசட்ஸ், இன்னொன்று நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸை நம்ம இன்னும் 2ஆக டிவைட் பண்ணுறோம். ஒன்று மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட், ரெண்டாவது ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்ஸ். இந்த மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாக்ஸு இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் டேரெக்டாக போய் ஸ்டாக்ஸ்லையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதை பற்றின பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரிஸ்க்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில நேரத்தில் போட்ட முதலே கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா தெரிஞ்சு அதோட ஏற்ற இறக்கங்களை புரிஞ்சவங்களால மட்டும்தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதே கவர்மெண்ட் ரிலேட்டட் சேவிங் ஸ்கீம்ஸ்னால் இதுலேருந்தும் டீசெண்டான ரிட்டர்ன் வரும். அதே நேரத்தில் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மி. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது தவிர நான் ஃபினான்ஷியல் அசட்ஸ் மூலமாகவும் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி எதுன்னு பார்த்தோன்னா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது,
கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கோல்டு காயின்ஸு, கோல்டு பிஸ்கெட்ஸ் வாங்குறது, கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது, சாவர்ஜின் கோல்டு பாண்ட்ஸ் வாங்குறது. ஸோ இந்த மாதிரியே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அடுத்து நான் இப்போ தான் இந்த 2021 தான் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த ஸ்கீமில் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 2021 அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டாப் 5 கவர்மெண்ட் பேஸ்ட் சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசான் விகாஸ் பத்ரா. இப்போ நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என் கிட்டக்க வந்து ஒரு 5,000 இல்லை 10,000 ருபீஸோ இருக்குது. இது எனக்கு இப்போ தேவையில்லை, கொஞ்ச நாள் கழிச்சு இதுலேருந்து ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்கீம் தான் இந்த கிசான் விகாஸ் பத்ரா. முதல் விஷயம், இந்த ஸ்கீமை எங்கே ஓப்பன் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்னா எல்லா இந்தியர்களுமே ஓப்பன் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரண்ட்ஸே கார்டியனாக இருந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். மூணாவது, இந்த ஸ்கீமில் எவ்வளோ ரூபாய் கட்டி ஆரம்பிக்கலாம்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாய் கட்டி ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. அதாவது நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ, 10,000 ரூபாய் முடிஞ்சாலும் சரி, 50,000 ரூபாய் முடிஞ்சாலும் சரி, 1 லட்ச ரூபாய் முடிஞ்சாலும் சரி, 10 லட்ச ரூபா முடிஞ்சாலும் சரி, நம்மளுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நாலாவது விஷயம், இந்த ஸ்கீம் உடைய மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 124 மாதம், அதாவது 10 வருஷம் 4 மாதம். இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேனோ அந்த அமௌண்ட் அப்படியே டபுளாக திருப்பி தருவாங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் 10,000 ரூபாய் பே பண்ணியிருந்தேன்னா இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டு டபுள் ஆகி 20,000 ரூபாயை திருப்பி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 6.9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் மற்றும் அதுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து நம்மளுடைய மெச்சூரிட்டி பீரியடான 124 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ யாராவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் நிஜமாவே ரொம்ப நல்ல ஸ்கீம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அதாவது தேசிய சேமிப்பு பத்திரம். இப்போ என்கிட்ட கொஞ்சம் லம்சம் அமௌண்ட் இருக்குது, அதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் 10 வருஷம் வரைக்கும் லாங் டென்யூர் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஸ்கீம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான சிறந்த திட்டம் தான் இந்த தேசிய சேமிப்பு பத்திர திட்டம். இந்த ஸ்கீமும் கிசான் விகாஸ் பத்ரா மாதிரி தான். ஆனால் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அங்கே டென்யூர் வந்து நம்ம 10 years and 4 monthsன்னு சொன்னோம். இங்கே மெச்சூரிட்டி பீரியட் வெறும் 5 years தான். இப்போ என்கிட்ட கொஞ்சம் லம்சம் அமௌண்ட் இருக்குது, உதாரணத்துக்கு 10,000 ருபீஸ் இருக்குன்னா நான் 10,000 ருபீஸை பே பண்ணி இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்குவேன். ரெண்டாவது, இந்த ஸ்கீம் எங்கே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம் உடைய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6.8%. இந்த ஸ்கீம்ல இருக்கிற சில முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கீமை நம்ம கொலாட்ரலாக வச்சு பேங்க்ல இருந்து லோன்ஸ் வாங்க முடியும். ஒருவேளை நம்ம வாங்கியிருக்கிற இந்த சர்டிஃபிகேட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும். முக்கியமாக இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ATCயில் up to 1.5 lakhs per annum வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வர இன்ட்ரெஸ்ட்க்கு டேக்ஸ் உண்டு. இதே கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்கீமுக்கு எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடையாது. இந்த ஸ்கீமில் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னா வேறு யாருக்குனாலும் அந்த அக்கௌண்ட்டை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆனால் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் இந்த ஸ்கீமில் அலௌட் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமுடைய மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம். ஸோ அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகையும் அதுக்கான வட்டியும் சேர்ந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இந்த ஸ்கீம்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக 5 வருஷம் முடிகிறப்போ நம்மளுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் அக்கௌண்ட்ஸும் ஓப்பன் பண்ணியிருப்போம். மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம்னா அது PPF தான். இப்போ இந்த PPF அக்கௌண்ட் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா எல்லா போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் ஓப்பன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, சில பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ்னு இப்படி எல்லா இடத்துலையும் PPF ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா 7.1%. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு தடவை இந்த ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் உடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இப்போ கரண்ட்டாக இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா 7.1%. ஓகே, இப்போ இந்த ஸ்கீமில் குறைஞ்சது எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சமாக ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் இந்த ஸ்கீமில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்க்கான மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 15 வருஷம். ஒன்ஸ் அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமை நம்ம ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா 5 வருஷமாக நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். மற்ற ஸ்கீம் மாதிரியே இந்த ஸ்கீமுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டான டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டேக்ஸ் ஃப்ரீ. இது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் ஃப்ரீ. ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் அடல்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் அலௌடு. அதுக்கு மேலே 2-3 பிபிஎஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த சேவிங்ஸ் ஸ்கீம்னே சொல்லலாம். இந்த பிபிஎஃப் மாதிரியே அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்னொரு சேவிங் ஸ்கீம் என்னன்னு பார்த்தோம்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இது இந்தியாவில் தான் சுகன்யா சம்ருத்தி யோஜனா, நம்ம தமிழ்நாட்டில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இந்த ஸ்கீம் கடந்த 2015 வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீம் முழுக்க முழுக்க பெண் குழந்தைங்களுக்காக, அவங்களோட எஜுகேஷனுக்காகவும் அவங்களுடைய திருமணத்தின் போதும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம். இப்போ வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கீம்ல அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிடணும். குறைஞ்சது இந்த ஸ்கீம்ல ஒரு வருஷத்துக்கு 250 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்க்கான மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தோம்னா 15 வருஷம். ஸோ 15 வருஷம் வரைக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 வருஷம் வெயிட்டிங் பீரியட். ஆக மொத்தம் 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பே பண்ணின அமௌண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ 21 வருஷத்துடைய முடிவில் கண்டிப்பாக ஒரு லம்சமான அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கும். எங்களால் 21 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, நடுவில் நாங்கள் போட்ட பணத்தை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைங்களுடைய படிப்புக்காகவோ இல்லை கல்யாணத்துக்காகவோ நம்மளால் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ண முடியும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடிப்படையில் தான் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் அலோவ் பண்ணுறாங்க. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நடுத்தர குடும்பங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஸோ இதே மாதிரி பசங்களுக்கும் ஏதாவது திட்டம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பொன்மகன் பொது வைப்பு நிதின்னு சொல்லிட்டு ஆம்பளை பசங்களுக்காகவே ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த திட்டத்தில் ஆண் குழந்தைங்களுக்கு 10 வயசு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸை கார்டியனாக போட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்கலாம். இதே 10 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா டைரெக்டாக அந்த குழந்தையோட பேரை போட்டு இந்த திட்டத்தை நம்மளால் தொடங்க முடியும். இந்த திட்டத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோன்னா 7.6%. இந்த திட்டம் தொடங்குறதுக்கும் மினிமம் அமௌண்ட் 500 ரூபா கட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பே பண்ணலாம். இந்த திட்டத்திலையும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, இப்போ பெரியவங்களுக்கு பார்த்துட்டோம், குழந்தைங்களுக்கு பார்த்துட்டோம். சீனியர் சிட்டிசனுக்கு ஏதாவது சேமிப்பு திட்டம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் யாருக்குன்னு பார்த்தோம்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிற மூத்த குடிமக்கள் தான் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ண முடியும். எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லையும் இந்த ஸ்கீம் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்கீம்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தோம்னா 7.4%. மற்ற ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்க. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்மளுடைய அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்கீம்க்கான மினிமம் டெபாசிட் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5 வருஷம். அதுக்கப்புறம் விருப்பப்பட்ட கூடுதலாக இன்னொரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமில் குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வயசானவங்க அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை இந்த மாதிரியான ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஃபைனலாக 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்லையும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 80CN படி ஒரு வருஷத்துக்கு 1.5 lakhs அளவுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் க்ளோஷரும் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு அவசரம்னா நம்மளால் ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரீ மெச்சூர் க்ளோஷருக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த ஸ்கீமில் மட்டும் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அமௌண்ட்லேருந்து 1% இல்லைன்னா 1.5% பெனாலிட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மூத்த குடிமக்கள் ரொம்பவே சேஃபாக எந்த விதமான ரிஸ்க் இல்லாமல் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுன்னா இந்த திட்டம் ரொம்பவே அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 5 சிறந்த சேவிங் பிளான்ஸை பற்றி சொல்லியிருக்கிறேன்.
டைம் கன்ஸ்ட்ரைன்ட்னால நான் எல்லாமே ப்ரீஃபாக தான் சொன்னேன். இனி ஃப்யூச்சரில் ஒரு ஸ்கீமை பற்றியுமே செப்பரேட்டாக வீடியோஸ் போடுவேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.